வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம பார்த்த ஆர்டெக் கம்பெனியினுடைய 6 சேனல் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோல் ரிமோட் கிட்டினுடைய ஒர்க்கிங் டெமோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்காக பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் கிட்ட ஒரு யூஎஸ்பி பிளேயர்லேருந்து ஒரு ஸ்டீரியோ ஆடியோ இன்புட் கொடுத்து அதை ஃபியூடெக்னுடைய FT003 ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்து ப்ரோலாஜிக் 2வாக கன்வெர்ட் பண்ணி வெளியில் எடுத்து நான் ஒரு 5.1 ஆம்பியர் மற்றும் ஸ்பீக்கர் செட்டப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ரிமோட் கிட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பர்ஃபெக்டான டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த கிட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட வால்யூம் கண்ட்ரோல் பேசிக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5.1 அனலாக் ஆம்ப்ளிஃபையரை அதனுடைய வால்யூமை மட்டும் ரிமோட் கண்ட்ரோல் வழியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோல் பேஸ்டு 5.1 ஆம்ப்ளிஃபையராக அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையான கிட்டு தான் இந்த கிட்டு. ஸோ போன வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். அதாவது உங்களுடைய 5.1 ஆம்ப்ளிஃபையரில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ஆடியோ சோர்ஸை யூஎஸ்பி வழியாகவோ ஆக்ஸ் வழியாகவோ கொண்டு வந்து அதை உங்களுடைய ப்ரோலாஜிக் போர்டில் இன்புட்டாக கொடுத்து அதிலேருந்து உங்களுக்கு 5.1 ஆடியோ அவுட்புட் எடுத்து இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோல்ஸ்லேருந்து ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணி அந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து உங்களுடைய பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு ஆடியோ சிக்னலை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த வால்யூம் கண்ட்ரோலெல்லாம் எடுத்துட்டு, அதாவது அந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் மற்றும் இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோலை எடுத்துகிட்டு அதை ஒரு ரிமோட் வழியாக தூரத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி கண்ட்ரோல் ஆகும், அந்த மாதிரி ஒரு அப்கிரேடை பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கிட்டு தான் இந்த கிட்டு. உங்களுடைய இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோலையும் அந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலையும் இதில் இருக்கக்கூடிய இந்த ரிமோட் கண்ட்ரோல் வழியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ரிமோட் கிட்டில், ஸோ இதுதான் அந்த ரிமோட் கிட்டு, இது மெயின் வால்யூம் கண்ட்ரோல் கிட்டு, அதுக்கான டிஸ்பிளே கிட்டு, இதற்கான ரிமோட் கண்ட்ரோல், இதுதான் இந்த கிட்டில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேம் கிட்லேயே உங்களுடைய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பஹாரியா வயர் ஐப்ளே இந்த மாதிரியான யூஎஸ்பி பிளேயரையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ரிமோட் மூலிமா அதனுடைய மோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி பிளேயரோட வால்யூமை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் அதனுடைய சாங்ஸை நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த டெமோவை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போது இந்த யூஎஸ்பி பிளேயர்னுடைய மெர்ஜிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மளுடைய ஐஆர்னுடைய தேர்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்டு பின்னை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வயரை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய டிஸ்பிளே போர்டு, ஸோ ஆரம்பத்தில் வந்த டிஸ்பிளே போர்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இப்போ வரக்கூடிய டிஸ்பிளே போர்டு இந்த மாதிரி குட்டியாக வந்துடும். ஸோ இந்த டிஸ்பிளே போர்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் டிஸ்பிளே போர்டு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பேக் சைடில் ஐஆர் அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டில் நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த யூஎஸ்பி பிளேயர்னுடைய தேர்ட் ஐஆர் பின் அவுட்டை எடுத்துகிட்டு வந்து அதில் மெர்ஜ் பண்ணுறதுக்கு. இதுவே லேட்டஸ்ட் வெர்ஷன் போர்டு இப்படி வரக்கூடிய போர்டு வாங்கினீங்கன்னா இதில் ஐஆர் அவுட்னு இந்த இடத்துல மென்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் சால்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டில் நீங்கள் சால்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய யூஎஸ்பி பிளேயர் இந்த சேம் ரிமோட் கிட்லேயே மெர்ஜ் ஆகிடும். இப்போது இந்த டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோல் கிட்னுடைய டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் சென்சாரையும் நம்மளுடைய யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் சென்சாரையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த ஒரே ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா இது எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயர்னுடைய இன்ஃப்ராரெட் சென்சார்னுடைய தேர்டு பின், அதாவது ஐஆர் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்டு பின்னை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இந்த டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோல் கிட்னுடைய டிஸ்பிளேயில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர் அவுட் அப்படின்னு ஒரு மென்ஷன் இருக்கும். இதனுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த பின்னு, ஸோ அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஸோ இதில் இந்த தேர்டு பின்னை மட்டும் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த ஐஆர் அவுட்டை மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா இந்த சென்சார்னுடைய ரெண்டாவது பின்னான கிரவுண்டில் இருந்தும் ஒரு கிரவுண்டு வயர் எடுத்துகிட்டு இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் ஒன்று இன்சர்ட் பண்ணி யூஎஸ்பி பிளேயரில் சாங்ஸ் ப்ளே ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய இந்த மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதனோட இன்புட் மோடு சேஞ்ச் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு இன்புட் மோடு யூஎஸ்பி மோட்லேருந்து உங்களுக்கு எஃப்எம் மோடுக்கு மாறிடுச்சு. திருப்பி அடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது லைன் இன் மோடுக்கு வருது. திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் மோடு வருது.
திருப்பி மோடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி மோடுக்கு வந்துடுது. ஸோ அடுத்து இந்த டியூன் ப்ளஸ் டியூன் மைனஸ் இந்த பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த யூஎஸ்பி பிளேயர்னுடைய வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் பண்ணலாம். அடுத்து சென்டரில் இருக்கக்கூடிய பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய சாங்கை பாஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ரைட் சைடு ஏரோ, இந்த லெஃப்ட் சைடு, இந்த 2 கர்சர் பட்டனையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு சாங் போகும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் சாங் வரும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த நியூமரிக் கீஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சாங் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி சாங்கை உங்களால் கேட்டுக்க முடியும். ஸோ இந்த ரிமோட் கிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவலைசர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் இந்த யூஎஸ்பி பிளேயருடைய ஈக்குவலைசரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த கிட்னுடைய ஃப்ரண்ட் வால்யூம், அடுத்து ரியர் வால்யூம், சென்டர் வால்யூம், அடுத்து வந்து சப்வூஃபருடைய வால்யூம், ஓவராலாக மாஸ்டர் வால்யூம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த ஒரே ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பஹாரியா, வயர், ஹைப்ளை இந்த மாதிரியான எல்லா யூஎஸ்பி பிளேயரும் மெர்ஜ் பண்ணிக்கிட்டு சிங்கிள் ரிமோட் கிட்லே இந்த வால்யூம் கண்ட்ரோல் கிட்டு ப்ளஸ் யூஎஸ்பி பிளேயர் இரண்டையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாடல் டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோல் கிட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம என்ன வால்யூம் லெவலில் வச்சு கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்இடி இண்டிகேஷன் வழியாக நமக்கு வால்யூம் ஃபுல்லாக அதிகமாகிடுச்சா அல்லது ஃபுல்லாக கம்மியாகிடுச்சா அப்படிங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அல்லது இன்க்ரீஸ் பண்ணுறோமா அல்லது டிக்ரீஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பிளிங்கிங்கில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறத நம்ம என்ன பட்டனை இந்த ரிமோட் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு ட்ராபேக்கை சரி பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு ஒரு வெர்ஷன் அப்டேட்டாக வித் எல்சிடி டிஸ்பிளேவோட இந்த 6 சேனல் எலக்ட்ரானிக் வால்யூம் கண்ட்ரோல் கிட் வரப்போகுது. கூடவே 5.1 டிவிடி இன்புட் மற்றும் ப்ரோலாஜிக் போர்டினுடைய ஆடியோ இன்புட் சுவிட்சிங் சர்க்கியூட் இன்பில்ட்டாக அந்த போர்டிலே வர்ற மாதிரி, அதாவது அந்த கிட்லே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்விட்சிங் ப்ளஸ் 5.1 டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோல் கிட்டாக வரப்போகுது. அது வந்து அண்டர் டெஸ்டிங்கில் இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த கிட்டும் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த கிட்டும் சேல்ஸ்க்கு கிடைக்கும். ஏன்னா அதனுடைய எல்சிடி டிஸ்பிளே கொடுத்து அந்த ஸ்விட்சிங் சர்க்கியூட்லாம் கொடுக்கும்போது அதனுடைய ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிறதுலே கம்மி காஸ்ட்டில் ஒரு அனலாக் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரை டிஜிட்டல் ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பேசிக் மாடல் கிட்டும் ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் இந்த 2 எல்இடிக்கு பதிலாக சிங்கிள் எல்இடி மட்டும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு எல்இடி இருந்தாலே போதும், அதை வச்சு வால்யூம் இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் ஆகிற ப்ராசஸை நம்மளால் பார்த்துக்க முடியும். கூடவே அது ஃபுல்லாகிடுச்சா அல்லது லோவாகிடுச்சா அப்படிங்கிறத உங்களுக்கு அதனுடைய கண்டினியூஸ் ரெட் பிளிங்க், அதாவது ரெட்டு க்ளோயிங்கை வச்சு ரெட் கலரில் தொடர்ந்து எரியறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் 2 எல்இடி தேவையில்லை, சிங்கிள் எல்இடி மட்டும் கொடுத்துட்டா நீங்கள் பழைய கேபினெட்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 எல்இடி வைக்கும்போது அதற்கு கரெக்டான ஹோல்ஸ் போட்டு அதை நீங்கள் மவுண்ட் பண்ணணும். இதுவே சிங்கிள் எல்இடியாக இருந்ததுன்னா இந்த போர்டை எங்கேயாவது பாட்டமில் வச்சுட்டு கூட எல்இடியை மட்டும் தேவையான இடத்துல நீங்கள் கலட்டி பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வெர்ஷன்லேருந்து சிங்கிள் எல்இடி கொடுத்துடலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. ஸோ பாருங்கள், ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்சிடி டிஸ்பிளேவோட இந்த கிட்டு வரும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவல் வால்யூம் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக எக்ஸாக்டாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கூடவே மாஸ்டர் வால்யூம் லெவலும் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியான வால்யூம் கண்ட்ரோல் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எல்சிடி வெர்ஷனும் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த டெமோக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பஹாரியா யூஎஸ்பி பிளேயரை இந்த ரிமோட் டிஜிட்டல் 6 சேனல் வால்யூம் கண்ட்ரோல் ரிமோட் கிட்டில் மெர்ஜ் பண்ணி கூடவே அதனுடைய ஆடியோ அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபியூடெக்னுடைய FT003 உள்ளே கொடுத்து அதனுடைய ப்ரோலாஜிக் 2 ஆடியோ அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய 6 சேனல் வால்யூம் கண்ட்ரோல் கிட்டில் கனெக்ட் பண்ணி அதிலேருந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் மற்றும் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆடியோ சாங்ஸை நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதனுடைய வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது. ஸோ இதனுடைய கனெக்ஷன் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இந்த இடத்துல ப்ரோலாஜிக் போர்டுக்கு பதிலாக நான் FT003 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ப்ரோலாஜிக் போர்டு மற்றும் FT003 இரண்டையும் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அவுட்புட்டில் இந்த பக்கம் வந்து FT003 வச்சுக்கிறீங்கன்னா இந்த PT2258 சிக்னல் இன்புட் கொடுக்குற இடத்துல ஒரு 18 பின் சுவிட்சு நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரோலாஜிக் போர்டினுடைய இன்புட் மற்றும்
FT003 இந்த மாதிரி டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்னுடைய ஆடியோ இன்புட் அல்லது 5.1 டிவிடி இன்புட் இந்த மாதிரி நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் அதை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு 18 பின் புஷ் புல் சுவிட்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது 2 போல் ரிலே, மினி ரிலே 12 வோல்ட் ரிலே இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலே 3 ரிலே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் நார்மலி ஓப்பனில் ஒரு இன்புட் கனெக்ஷனும் நார்மலி க்ளோஸில் ஒரு இன்புட் கனெக்ஷனும் கொடுத்துட்டு காமன் வழியாக அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு PT2258 கொடுத்தீங்கன்னா அந்த ரிலேக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் 12 வோல்ட்டுக்கு அதை ஆன் ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எந்த இன்புட் உள்ளே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 மோடில் நீங்கள் பண்ணிக்க முடியும். ப்ரோலாஜிக் போர்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோலாஜிக் போர்டு அல்லது 5.1 டிவிடி இன்புட் இந்த 2 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது ப்ரோலாஜிக் போர்டு அல்லது இந்த மாதிரி FT003 டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி 2ஐயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்து இன்புட்டில் ஒரு 18 பின் சுவிட்ச் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக அது வேலை செய்யும். கூடவே இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் லெவல், அதாவது ஃப்ரண்ட் சேனல், ரியர் சேனல், சென்டர் சேனல், சரவுண்ட் சேனல், இந்த இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 21 லெவல் இருக்குது. இதுவே மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 51 லெவல் இருக்குது. ஸோ அதை நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆடியோ MP3 சாங்கை நான் ப்ளே பண்ணியிருக்கேன், உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். இந்த USB பிளேயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சேனலும் பாடிக்கிட்டு இருக்குது. நான் இப்போ இதில் வந்து சென்ட்ரு மற்ற எல்லா சேனல்லையும் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு மட்டும் போடுற மாதிரி வைக்கிறேன். ஸோ எல்லா சேனலும் மைனஸ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சேனல் மட்டும் இப்போ பாடுது. இப்போ வந்து ஃப்ரண்ட் சேனலில் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரியர் சேனல் மட்டும் நான் ஏற்றுறேன். இப்போ ரியர் சேனலை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பாடுறது ரியர் சேனல் மட்டும். வெள்ளி வெள்ளி நீலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நீலாவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். இப்போ நான் பாடினது, அதாவது இப்போ உங்களுக்கு பாடினது வந்து ரியர் சேனல். ரியர் சேனல் நான் ஃபுல்லாக குறைச்சிட்டு ஃப்ரண்ட் சேனலுடைய வால்யூம் நான் இப்போ உங்களுக்கு, அதாவது சென்டர் சேனலுடைய வால்யூம் நான் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பாடுறது ஃப்ரண்ட் சேனல். இப்போ சென்டர் சேனலை குறைச்சிட்டு ஃப்ரண்ட் சேனல் ஏற்றுறேன்.
இப்போ உங்களுக்கு கூடவே சப்வூஃபர் சேனலோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆடியோ டெமோ பண்ணுற நேரம் கொஞ்சம் லேட் நைட் அப்படிங்கிறதுனால நிறையா வால்யூம் வைக்க முடியாது. ஸோ இப்போ மாஸ்டர் வால்யூம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப வால்யூம் வைக்க முடியாது லேட் டைம் அப்படிங்கிறதுனால இப்போ வால்யூம் நான் ஃபுல்லாக குறைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வால்யூம் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் ஒரு ப்ரோலாஜிக் போர்டு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பேஸ்டபிள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் FT003 டேரெக்டாக பாஸ்டபிள் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்டபிள் இதுலேயும் கண்ட்ரோல் வேணும்னு நினச்சிங்கன்னா இதனுடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் மற்றும் ரைட் சேனலுடைய ஆடியோ அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ரோலாஜிக் போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்து நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா அதுலேயும் ஒரு பாஸ்டபிள் கண்ட்ரோல் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதனுடைய டெமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இதனுடைய கனெக்ஷன் நீங்கள் பண்ணி இதை யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ரிமோட் கிட்ட இந்த மாதிரி சேம் PT225 6 சேனல் வால்யூம் கண்ட்ரோல் கிட்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கில் என்னோடய ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதன் வழியாக கிளிக் பண்ணி போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத கார்ட்டில் ஆட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் பண்ண மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ்க்கு தேவையான ஷிப்பிங் சார்ஜ் டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருவேன். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அதனுடைய பேமெண்ட் ரெசிப்ட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் சேஃபாக ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் ஸ்பீடு போஸ்ட், பார்சல், டிரான்ஸ்போர்ட், கொரியர் மூலிமா அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் மற்றும் ஒர்க்கிங் டே டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் வழியாக அந்த டைமுக்குள்ளே மட்டும் என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அன்டைமில் நிறையா லேட் டைமில் என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்களோட என்கொயரிக்கு பதில் கொடுக்க முடியாமல் போயிடுது. ஒருவேளை ஃபோனை எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் வரும். ஸோ மீண்டும் அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.